வணக்கம் அண்ட் வெல்கம் டு v&kvlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் கத்திரிக்காய் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அங்க இதுக்கு நான் 6 கத்திரிக்காய், 5 சின்ன பீஸ் தேங்காய், 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காவையும் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கின தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைய அரைச்சிக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு கத்திரிக்காவை 4 கீறிக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். எந்த கேப்பும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாழை இலையில் கத்திரிக்காவை இந்த மாதிரி அடுக்கிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி மடக்கி வெளியில் வராமல் இருக்க டூத்பிக் வச்சு குத்திடலாம். இதனால் தண்ணியும் உள்ளே சேராது. இதை இப்போ ஒரு இட்லி குக்கரில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி வாழை இலையில் வேக வைக்கும்போது வாழை இலையோட ஃப்ளேவரும் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாரம்பரியமிக்கதாக இருக்கும். இப்போ பாருங்கள், சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இதை திருப்பிடலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு திருப்பி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், மோர் சாதத்துக்கெலாம் சூப்பர் காம்பினேஷன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் முகத்தில் என்றும் புன்னகை பூக்கள் மலர அன்பு வாழ்த்துக்களுடன் வசந்தி. நன்றி.